எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க. நான் ரீசெண்டாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தேங்க. அந்த ட்ரெயினில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே சைடு அப்பர் சைடு பர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பகல் டைமில் நம்ம அந்த 2 சீட்டை இப்போ சும்மா சொல்கிறேன், ஒரு 21, 22ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீட் நம்பரு. அந்த 21, 22 நம்பரை வந்து நம்ம உட்காரதுக்கு யூஸ் பண்ணுவோம். நைட் டைமில் அதைவே பிரித்து போட்டு நம்ம அதை பர்த்தாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மெயினாக ஆர்ஏசிக்காரங்களுக்கு தான் அது ரிசர்வேஷனில் வருங்க. இப்போது அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு வந்து ஆக்சுவலாக சைடு அப்பர் அலாட் பண்ணியிருந்தாங்க புக்கிங்கில். ஆனால் அந்த பாட்டி வந்து பகல் டைமில் வந்து பகலில் தான் ஏறினாங்க. பகல் டைமில் வந்து நான் இங்கே தான் படுக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு கீழே பர்த்துக்கு அலாட் ஆகிருந்தவர் வந்து ஒரு யங் மேனுங்க. அவருக்கு வந்து கீழேயும் இந்த பாட்டிக்கு மேலேயும் அலாட் பண்ணியிருந்தாங்க சைட்லிங்க. ஆனால் இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அதனால் நான் வந்து இப்போ பகலில் நான் படுக்கணும், அதனால் நீ வந்து மேலே போய் படு, நான் வந்து இந்த இதை பிரித்து போட்டு நான் கீழே படுத்துக்கிறேன், இந்த சைடு லோவர் பர்த்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா அது முடிஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த பாட்டி ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப ஒரு புரிஞ்சுக்காமையும் அந்த பையன்கிட்ட வாக்குவாதத்துக்கு ஆரம்பித்தாங்க. அந்த பையனே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தா ஒத்துட்டு இருப்பான்னு தான் இருக்குதுங்க, தோணுதுங்க. ஆனால் நம்ம தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தோம், ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அதாவது உங்களுக்கு வந்து அப்பர் தான் அலாட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்பரில் போய் படுத்துக்கோங்க, அந்த டே டைமில் நீங்கள் படுத்துக்கலாம், ஆனால் நான் உட்காந்துட்டு தான் நான் பகல் டைமில் ட்ராவல் பண்ணுவேன்னு அவனும் சொல்கிறான். விட்டு கொடுக்காம அவனும் பேசுகிறான், பாட்டியும் விட்டு கொடுக்கல. இது வந்து கடைசியில் போலீஸ், ரயில்வே போலீஸ் வந்ததுங்க. ரயில்வே போலீஸ் வந்து அந்த பாட்டி அம்மாவுக்கு இருக்கிற உண்மையை சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன உண்மைன்னா, சைடு அப்பர் சைடு லோவர் இவங்களுக்கு மட்டுங்க என்னன்னு கேட்டால் பகல் டைமில் படுக்கிறதுக்கு ரயில்வே ரூல்ஸை அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து தான் ட்ராவல் பண்ணணும் சைடு அப்பர் அண்ட் லோவரில் இருக்கிறவங்க. சைடு அப்பர் இருக்கிறவங்க படுத்துக்கலாம், சைடில் லோவர் இருக்கிறவங்க. இப்போ இந்த பாட்டிக்கு வந்து அப்பரை அலாட் பண்ணியிருக்கறனால மேலே போய் சுகமாக படுத்துருக்கலாம். ஆனால் அதுவும் போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது லோவரில் நம்ம வந்து உட்காந்து தான் பண்ணணும், மேலே நமக்கு ரிசர்வேஷன் இருந்தாலும் கீழே உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் நைட்டு 10 மணி வரைக்கும். அதே மாதிரி தாங்க எல்லா ஸ்லீப்பருக்கும் இருக்கிற ரூல்ஸ். அந்த ரூல்ஸே நான் ரயில்வே கொடுத்துருக்க ரூல்ஸ் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ரூல்ஸில் சொல்கிறதபடி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சிட்டிங்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும். அதே மாதிரி நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம தூங்கலாம், ஸ்லீப்பர் பர்த்தாக நம்மளுடைய சீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இதுலேயே இன்னொரு கன்வீனியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப்பாக போகிறோம், இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்ம அங்கே போய் பழகுறோம் அப்படின்னா நம்மளுடைய கன்வீனியன்ஸை நம்ம மாற்றிக்கலாம். அந்த பாட்டிக்கு கூட சரி பாட்டி நீ இங்கே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட படுத்துருக்கலாம். அது நம்மளுடைய அங்கே நடக்கிற அந்த பழகிற விதத்துலையும் பேசுகிற விதத்துலையும் தான் இருக்குது இல்லைங்களா? குரூப்பாக போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. அவங்களுடைய அந்த பகல் டைமில் படுத்துக்கிறதோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிநபர்கள் வந்தால் இதுதான் ரூலு அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் ரயில்வே கிளியராக சொல்லியிருக்குங்க. இதை மீறி நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபைன் வரும். அதே மாதிரி போலீஸும் இதில் இடையில வந்து நமக்கு சொல்யூஷன் பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன் நம்மளே ஏங்க உருவாக்கணும். நம்மளுடைய ரயில்வேயுடைய ரூல்ஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணினோன்னா நம்மளுடைய ட்ராவலும் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தானே. ஆனால் இந்த பாட்டியம்மா தனியாக வந்ததுனாலையோ இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல பாட்டியம்மாவுக்கு. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா பாட்டியம்மா வந்து கீழே உட்காந்துட்டு தான் வந்தாங்க பர்த்தில், இந்த சைடு லோவரில். அப்புறம் நைட்டு வந்து மேலே போய் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸோடைய சஜஷன் இருந்ததுங்க. ஏன்னா அவங்க ரூல்ஸ் மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலேயே இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க. இதை நான் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஓகேங்க, பாய், தேங்க்யூ.